ஓம் நம சிவாய நம. ஓம் ஆத்ம சர்க்குருவே சரணம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். அன்பே சிவம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் 18 சித்தர்களே போற்றி, 81 மகான்களே போற்றி, 63 நாயன்மார்களே போற்றி, 12 ஆழ்வார்களே போற்றி, கோடான கோடி ஜீவசமாதியில் என்றும் பிரவாபரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகர்ஷிகளே, மகான்களே, தவயோகிகளே போற்றி போற்றி போற்றி. அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால், இன்னைக்கு 18/5/2024. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, ஒவ்வொன்றும் டாக்டர் பானு மாதாஜி என்கிற நான் நந்தி பகவானாக கிரிவால பாதையில், திருவண்ணாமலை கிரிவால பாதையில் அமைந்திருக்கும் நந்தி பகவானால் நகம்மா என்ற பெயர் பெற்றவள் நான் என்று பதிவிடும் இந்த பதிவு யாவதென்றால், என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இன்னைக்கு முக்கியமான பதிவு 12/5/2024. நான் ஒரு பதிவிட்டிருந்தேன். தென் திசை, அதாவது தென் திசையில் கனத்த பேராடல் மழை பொழிய உள்ளதால் அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு மிஷினும் இல்லாமல், அறிவில் ஞானம் இல்லாமல், நான் ஆன்மீக ரீதியாக, ஆன்மீக கருத்தால், ஆன்மீக கருவியால் நான் கணிக்கப்பட்டது தான் அந்த பதிவு. அந்த பதிவு எதற்காக போட்டேன் என்றால், என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, அலை வராத மின் அணை போடுங்கள் என்று. அதே போல டிசம்பர் மாதத்திலே சென்னை, பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு இப்படி எல்லாம் இருக்கும் மாநிலங்களுக்கும் சொன்னேன், மாவட்டங்களுக்கும் சொன்னேன். இந்த வருடம் கனத்த மழை இருப்பதனால் உஷாராக இருங்கள், நிறைய பொருள்கள் சேதமடையும் என்று சொன்னேன். அது டிசம்பர் மாதத்திலே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இப்படியெல்லாம் நிறைய பொருள் சேதமானது அனைத்து உலக மக்கள் அறிந்த ஒன்று. இப்பவும் அதே போலத்தான் நான் அதை போட்டேன். எந்த பதிவினை போட்டேன் என்றால், சென்னை நடந்த அந்த ஒரு பேரழிவிலிருந்து மீண்டும் 12/5/2024 தென் திசை பருவமழை அதிகமாக பொழிந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் உயிர்களை யம தர்மராஜர் கொள்ள இருக்கிறார். ஏனென்றால் நிறைய அக்கிரமங்கள், அநியாயங்கள், நல்லவர்களை வாழ விடாமல், ஏழை எளியவர்களை வாழ விடாமல் இருக்கும் இந்த அதிகமான ஆபத்துகளை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சில விஷக்கிருமிகள் கொடுத்து கொண்டிருக்கும் காரணத்தினால் பஞ்சபூதங்களும் எவ்வளவுதான் பொறுத்து கொள்ளும். வீசும் காற்று ஒரே திசை வீசாது, திக்கு திசையும் வீசும் என்பதற்கும் இது ஒரு உதாரணம். பஞ்சபூதங்களை ஒரு சிலர் தனக்கு மட்டும்தான் என்று உறவாட முடியாது. இது 5ம் பொது சொத்து. இப்படித்தான் நான் அந்த பதிவினை போட்டிருந்தேன். நான் சொன்னதைப் போல் சென்னையிலும், காஞ்சிபுரத்திலும், கல்பாக்கத்திலும் இப்படி நிறைய இடங்களிலே அதிக பொருள் சேதம் நடந்தது பார்த்திருக்கிறீர்கள். அப்போது நான் சொல்லியிருந்தேன், பொருள் சேதம் மட்டும்தான், உயிர் சேதங்கள் எதுவும் இருக்காது, பொருள்கள் அதிகமாக சேதமாகும் என்று. அது நடந்து முடிந்தது. இது உலகம் அறிந்த உண்மை. இப்போது கூட நான் சொன்னதை போல் 12/5/2024 அன்றும் தென் திசை பருவமழை அதிகமாக காற்றுடன் பலத்த மழை பெய்ய உள்ளதால் அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் அதிக கவனத்துடனும் அதிக சேஃபாக இருங்கள். இப்போது பேரழிவில் உயிர் சேதமும் உள்ளது, பொருள் சேதமும் உள்ளது, நிலம் சேதமும்
உள்ளது என்று சொன்னேன். நிலம் சேதம் என்ன, விளைச்சல் எது மக்களுக்கு கொண்டு செல்ல விவசாயிகள் விளைச்சலிட்டார்களோ அதுவும் சேதமாக உள்ளது என்று பதிவிட்டிருந்தேன். இது ஞான கணிப்பால் கணித்திருந்தேன். எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்த என் அகத்திய மகரிஷியும் போகர் மகரிஷியும் ரமணா பகவானும் தான் இதை எனக்கு உணர்த்தினார்கள். அதே போல எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்திருந்த என்னை எப்படி பரம்பொருள் ஆட்கொண்டாரோ, எப்படி இங்கு வந்து அதிகமான வேலைகள் எனக்கு கொடுத்திருந்தாரோ, அதே போல் இவர்களும் எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்தது இதற்காகத்தான். இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று அப்படி கொடுத்த அந்த ஞானத்தால் அறிவித்ததுதான் நான் அந்த அறிவிப்பு. நான் அறிவித்த 4 நாளைக்கு பிறகு இந்தியா ஆய்வு மையம் அறிவித்த அறிக்கை என்னவென்றால், அதே தென்காசி தென் திசையிலே பலத்த கனமழை வர இருப்பதால் அவர்கள் கணித்திருந்தார்கள். ஞானத்தினால் கணித்ததற்கு எந்த கருவியும் இல்லை, எந்த கூட்டமும் இல்லை, எந்த கும்பலும் இல்லாமல் கணித்து தனியாக என்னுடைய சோசியல் மீடியால பதிவிட்டிருந்தேன். அதே போல இது பொதுவாக 16/5/2024 இந்தியா ஆய்வு மையம் கணித்த கணிப்பு. இது இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், எந்த ஒரு கருவிகளும் இல்லாமல் எந்த ஒரு கூட்டம் கொண்டும் கணிக்காத கணிப்பு 4 நாளுக்குள்ளேயே அது ஒரிஜினப்படுத்தி